அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகிறதுனால ஏதாவது பலன்கள் உண்டா, எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். உங்களுடைய துளாராசிக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அங்கே தான் ஒரு வக்கரம் ஆகிறார். வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்வதுன்னு அர்த்தம். எப்போ வக்கரமாகிறாருன்னா இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 136 நாட்கள் அவர் வக்கரகதியில் தான் உங்களுக்கு இருக்கார். இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்தில் அவர் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அவர் ஃபஸ்ட்டு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த உங்களுடைய துளாராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். ஆக இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கடன் வச்சுருக்கீங்களோ இந்த கடன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குறைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. கடன் மட்டும் இல்லை, யாரெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதியால் அவஸ்தைப்பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது. இது உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 5ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், இதுவும் இருக்குது. ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க அல்லது விஆர்எஸில் வெளியே வர்றவங்கள பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. மற்ற சர்வீஸில் இருக்கிறவங்க வேலையில் கவனம். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுன்னு முயற்சி பண்ணாதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, வெளியேற்றப்பட்டால் கூட ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய துளாராசிக்கு கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள். இங்கே 5 இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இருக்கோ நீங்கள்லாம் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண ஆசைப்படுவீங்க. இந்த காலத்தில் யாருக்கும் பணம் கடன் கொடுத்துறாதீங்க. திரும்ப அந்த பணம் வரவே வராது. அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். பாப்புலாரிட்டி இருக்குது, நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. ஆயக்கலைகள் 64 எதில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த வக்கரமான காலங்களில் நல்லா இருக்குங்கிறதுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்குது. யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி கிடைக்கும். இதெல்லாமே நல்லாவே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிருச்சோ அதெல்லாம் ரீயூனியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். இது எல்லாமே இந்த வக்கரமான காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. வேலை தான் உங்களுக்கு பிரதானமான விஷயம். அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணலாம். இல்லை ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், வருமானம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது.
ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் தள்ளி போயிருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த காலங்களில் உங்கள் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், 8ல் குரு இருக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. ஆக பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கவனம், யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஆக யாருடைய பணமும் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்தது, இது வரைக்கும் கைக்கு வரல, கிடைக்கல, அது கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வக்கரமான காலங்களில் அது கைக்கு வரும், அல்லது வருவதற்கான வாய்ப்பு, அது பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, ஏதாவது டிவிடெண்ட் பணங்கள் வரல, இந்த வரலைங்கிற வார்த்தை யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதெல்லாமே இந்த வக்கரமான காலங்களில் கண்டிப்பாக வரும். இந்த சனி பகவானுடைய இந்த வக்கரமான காலங்களில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்கள் விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. அதெல்லாம் துளாராசியில் பிறந்த நீங்கள் அது விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் இப்போ சாதகமாக உங்களுக்கு இல்லை. இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன், எனக்கு கடந்த காலங்களில் மகசூல் சுமாராக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த 136 நாட்களில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலையை விட்டு வந்தால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் என்பது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலை என்பது, தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருந்தால் பொறுமையாக இருங்க, நிதானமாக விற்றுக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வக்கரமான காலங்களில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள், அதிர்ஷ்டங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சுபகாரியத்துக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். இது மற்ற உங்களுடைய செலவினங்களை, மற்ற விஷயங்களை, உங்களோட பிரச்சனைகள்லேருந்து விடுபட வைக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை அவர் செய்வார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனி வக்கரமான காலங்களில் பைரவருடைய வழிபாடும், பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் குறையும். குறிப்பாக துர்க்கை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.